Hi friends, welcome to Untitled Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பால் பவுடர் வச்சு ஒரு சூப்பரான பால் கோவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பால்கோவா லட்டு நான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சாமிக்கு பிரசாதமாக பண்ணேன். இந்த பால்கோவா லட்டும் கார முறுக்கும் பண்ணியிருந்தேன். கார முறுக்கோட ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பால்கோவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவு காய்ச்சாத பசும் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்குகிற பால் பவுடர் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா பால் பவுடர் வச்சு செய்கிற எந்த ஸ்வீட்டுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் பவுடர் மட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது அந்த பால் பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை பாகு காய்ச்சணும். ஒரு ஃப்ரை பேனில் ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப் பால் பவுடருக்கு 3/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு மெஷர்மெண்ட்டில் போடுங்க. அடுத்து ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ அந்த சுகர் நல்லா கரைஞ்சி அந்த பாகு நல்லா கொதிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பால் பவுடரை ஆட் பண்ணணும். இதில் 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரி கிடையாது. சுகர் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல வாசனை தரும். அதுக்காக ஒரு சிலருக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லையா, அது வேணால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதே பால் பவுடர் வச்சு செய்கிற அந்த ரெசிபி ஹல்வா மாதிரி வேணும் அப்படின்னா நெய் அடிக்கடி ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஹல்வா மாதிரி கிடைக்கும். இது நம்ம பால் கோவா லட்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு சேர்த்த பின்னாடி அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும். அதை நம்ம ஸ்பூன் வச்சு கை விடாமல் கிளறிட்டே இருந்திங்கன்னா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி அந்த பவுடரோடு நல்லா மிக்ஸ் ஆகிரும். இங்கே பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ நல்லா திக்காக இருக்குது. இது பேனில் ஒட்டாமல் நம்ம ஸ்பூன் வச்சு மூவ் பண்ணும் பொழுது ஈஸியாக அந்த ஸ்பூனோடய மூவ் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், முன்னாடிக்கு இன்னும் நல்லா திக்காகி இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பின்னாடி நம்ம உருண்டைகளை செய்யலாம். இப்போது அந்த கோவா நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே ப்ளெயினாக பால் கோவாவும் நம்ம சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த மாதிரி வெரைட்டியாக லட்டுவாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை செய்யும் பொழுது அந்த லட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காகவும் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 லட்டுக்கு ஒரு தடவை கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை செய்யுங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ, அதாவது பாதாம், பிஸ்தா, வால்நட், இந்த மாதிரி நிறைய நட்ஸ் இருக்குது இல்லையா, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி நிறைய நட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை அந்த லட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி முழுசாகவும் வச்சு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா லட்டும் ரெடி பண்ணிடுங்க. மேலே ஒரு பிஸ்தா பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன சின்னதாக. நம்மளோட பால்கோவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.